உலகெங்கும் இருக்கும் பெயர் கிறிஸ்தவர்களும் புறராஜி ஜனங்களும் எழுப்பும் கேள்வி, இயேசு கிறிஸ்து தேவனா? நமக்கு எத்தனை தேவன் உண்டு? உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆங்கிலத்தில், Hear O Israel, the Lord our God, the Lord is one. தேவன் ஒருவராய் இருக்க அவரை பார்த்து மூவர் என்று சொல்லக்கூடுமோ? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்த பிறகு அவர் உயிர்த்தெழவில்லையா? அல்லது யாருக்கும் தரிசனமாகவில்லையா? இயேசு கிறிஸ்துவை தரிசித்த தோமா என்ன கூறுகிறான்? யோவான் 20:28 தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஆங்கிலத்தில், and Thomas answered and said to him, my Lord and my God. தோமா இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் ஆண்டவரே என்று சொல்லி இருக்க, இன்று மனிதர்கள் ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் என்று சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து தேவனா இருக்க ஒரு மனிதனை பார்த்து போப் ஆண்டவர் என்று இன்று கத்தோலிக்க மக்கள் அழைப்பது தேவதூஷணம் இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய சீஷனும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் எப்படி அழைக்கிறான்? நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறான். ஆங்கிலத்தில், அவர் காட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அழைக்கிறான். இயேசுவை கண்டு விசுவாசித்த பேதுரு தேவன் என்று சொல்லியிருக்க, இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் அவரை தேவன் என்று அழைப்பதில்லை? அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறான்? மகாதேவனும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறான். ஆங்கிலத்தில், அவர் கிரேட் காட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையின் போது வரப்போவது யார்? இயேசு கிறிஸ்து தான். அவருடைய பெயர் என்ன? மகாதேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரேட் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று வேதாகம் சாட்சி கொடுக்க மனிதர்கள் ஏன் இன்று அவரை தேவன் என்று அழைப்பதில்லை? ஏன் விசுவாசிப்பதில்லை? தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்ப்போம். யோவான் 8:24, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்காவிட்டால் அதுவே பாவமாக இருக்கும் என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.